பெரும் பூகம்பம், மழை, சூறாவளி, காற்று, ஏன் எப்பேற்பட்ட சுனாமியே வந்தாலும் இயற்கையை நினைச்சாலும் இந்த ஒரு கோவில மட்டும் யாராலுமே எதுவுமே பண்ணவே முடியாது. இதெல்லாம் விட மிக சிறப்பு, நீங்க வேண்டினது நிறைவேறணும்னா ஒரு நாள் நைட்டு இந்த கோவில்ல தங்கியிருந்து சாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா நீங்க வேண்டினது கட்டாயம் நிறைவேறும். என்னதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய பெரிய கடவுள்களை வணங்கி வந்தாலும் தமிழக மக்களின் செல்ல கடவுள் வணங்கி பார்த்திருப்பீங்க. ஆனா மூலஸ்தான கருவறையில இருக்கக்கூடிய முருகனையும் அங்க இருக்கக்கூடிய கடலையும் சேர்த்து மக்கள் வழிபடக்கூடிய காட்சிகளை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் விட மிக சிறப்பு என்னன்னா, நீங்க எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வேண்டி இருப்பீங்க, அது ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும், ஒரு சில பேருக்கு நடந்திருக்காது. ஆனா மாசம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு நைட்டு திருச்செந்தூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில நைட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில கடல்ல குளிச்சு எந்திரிச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாழி கிணறுல வந்து குளிச்சிட்டு டைரக்டா போய் முருகனை தரிசனம் பண்ணி உங்க வேண்டுதல்களை முருகன் கிட்ட சொல்லி பாருங்க, அது கட்டாயம் நிறைவேறும். இதெல்லாம் விட மிக முக்கியம், திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு டைரக்டா உங்க வீட்டுக்கு தான் வரணும், வழியில வேற எந்த ஒரு கோயிலுக்குமே போக கூடாது.